ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சுற்றிலும் பெங்களூரை சுற்றி பார்க்க போகிறோம். எங்கள் மாமா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூந்தோட்டத்தை வந்து நம்ம சுற்றி பார்க்கோம். இது வந்து மஞ்சள் கலரில் செவ்வந்தி பூ இருக்குல்ல, அதுலேயே வந்து இது ரெட் கலர். இங்கே பாருங்கள், பேக் கேமராவில் காட்டுறவா? இங்கே பாருங்கள், இதுதான் இது ரெட் கலரு. இது ஃபுல்லாக ரெட் கலர் தான் பாருங்க. அங்கிட்டு வந்து ஒயிட் கலர். சரி வாங்க வாங்க, நாங்கள் அப்படியே ட்ரிப்பு மாதிரி நடந்து நல்லா போகலான்ட்டு. இங்கே வரைக்கும் ஆடெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க. அதனால் ஜாலியாக எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. பின்னாடி அத்தையும் பெரியவங்களும் பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு அப்படியே சும்மா தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்ப போகலாம் வாங்க. இதுதான் எங்கள் ராணியக்கா வேலை பார்க்குற ஸ்கூலு. இது வந்து அவங்க பள்ளிக்கூடம். அவங்க இங்கே டீச்சராக போகிறாங்க அந்த ஸ்கூலு. இப்போ நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டோம். எப்படி நல்லா பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. சாப்பிடலாம் இதெல்லாம். சாப்பிட்டா நல்லதா? லேசெல்லாம் சாப்பிட்டா நல்லதா? அடுத்ததா வந்து நம்ம இது அவரைக்காய் தோட்டம். அங்கிட்டு ஏன் போற? அப்படியே நேரா போயிட்டு வா. நாங்க வரலான்னு நினைச்சப்ப மழை வர வந்துருச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு கடையில தீனியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்போ மறுபடியும் மழை நின்னதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம். தர்னிஷ் பேண்ட்லாம் போட்டால் இதாகிடுச்சு. அதான் தியாவுக்கு தர்னிஷ் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே இடிச்சுக்காம பொறுமையா. தியா ஒண்டியெல்லாம் வரும். தியா பொறுமையா போதியா. திம்முரு அங்கே பாரு வந்துக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜாலியாக வந்து தரணிஸே இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம் ஜாலியாக. இதுதான் வந்து அந்த சாப்பிட்ட குப்பை. ஆமாம், ஒரே ஃப்ரெண்ட்ஸு தான் உனக்கு. ஒரே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த புல்ல செடி இருக்கிற இடத்துலலாம் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து போடக்கூடாது. அப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே வாய்க்குள்ள சுருட்டி வச்சு போடக்கூடாது. அப்புறம் எங்கேயாவது டஸ்ட்பின் இருந்தா அதெல்லாம் இங்கே காட்டுக்குள்ளே இருக்காது. என்ன பண்ணுவேன்? டஸ்ட்பின் காட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்களே. அதுவும் வைக்க மாட்டாங்களே. என்ன பண்ணுவேன்? டவுன்ல நீ சொல்ற டவுன்ல, இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. சரிங்க சார், நடங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க, ரோஜா தோட்டம். இங்க பாருங்க, எவ்வளோ ரோஜா பூவா லைனாக இருக்கு பாருங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க. அந்த பக்கெட் வந்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸாக வச்சுருந்தாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, லைனாக மஞ்சள் கலர் ரோஸ். ஸோ யாருக்கெல்லாம் ரோஸு, இந்த குட்டி குட்டி ரோஸ்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்கவே? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்ததாக என்னை சுற்றி இங்கே வெறும் தோட்டம் தான். இங்கே பாருங்கள், வெறும் சிவப்பு கலரு ரோஜா பூ தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்கலே. இதெல்லாம் அகத்திக்கிற மரம் மாதிரி வச்சுருக்காங்க வீட்டெலாம் சுற்றிலும். சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது செவ்வந்தி பூ தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் செவ்வந்தி பூ எடுத்தாச்சு. சரி வாங்க இனி போகலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டோம். நல்லா இருக்குல்ல செல்வம்? எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கும். சரி வாங்க போவோம். கர்நாடகா பெங்களூருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், இவன் ஃபஸ்ட் தடவை வரோம். நாங்கள் 3-4 தடவை வந்துட்டோம். தரணிஸ் வந்துட்டுருக்கான். தியாவும் எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் அக்கா அவங்க வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து திருமணம் வந்து கிளம்பி இப்போ மாமா வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம கிளம்பிடுவோம். எப்படி நம்ம வந்தோன்னா பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, சேலம், ஒசூர், அப்புறம் தேன்கனிக்கோட்டை. இப்போ வந்து கெம்பத்துப்பள்ளின்ற ஒரு சின்ன கிராமம். பெரிய ஊர் தான், ஆனால் சின்ன கிராமமாக இருக்காங்க. கெம்பத்துப்பள்ளி போயிட்டு வந்தாச்சு. பாருங்க, அந்த சிலையெல்லாம் வச்சுருக்காங்க டெக்கரேஷன் பண்ணி. செல்வம் வந்து வெயிட்டு பார்க்குறேன்னு ஏறி இருக்கான். எங்கே காட்டு, எவ்வளோ கிலோ இருக்கு? 24 இருக்கியா? என்ன எழுதி இருக்குதுல்ல?
இப்போ தரணி சரி இருக்காரு. வந்துருச்சா? 20 கிலோ. தியா ஏற போட போகிறோம். இந்தா இதில் காசை போடு, அதில் போடு போடு. வந்துருச்சா? காடை எடு. எவ்வளோ கிலோ? இருடா, அவ எடுக்கட்டும்டா. 14 கிலோ. இப்போ எங்கள் அக்கா போய் ஏதோ பழம் வாங்குறாங்களா அந்த மாதிரி. நாங்கள் இப்போ வந்து சேலம் வந்துட்டோம். சேலத்தில் மாங்காய் தின்னுட்டு இருக்கோம். பஸ்ஸுலலாம் தூங்கிட்டு ரொம்ப டயர்ட். அதனால இப்போ வந்து எங்கள் அத்தையும் எங்கள் அக்காவும் வந்து இங்கே காஃபி டீ வாங்கிட்டு வந்தோம். போயிட்டு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் பஸ் ஏறி அடுத்த தூக்கத்தை சேலத்துலேருந்து இப்போ அடுத்த தூக்கம் வந்து திருச்சிக்கு வெயிட் பண்ணுறேன். என்னது அது? எங்கள் தியா மட்டும் டீ காஃபி குடிக்கவே மாட்டான். ஏன்னு சரிம்மா, வீட்டில் மாதிரி பக்குவமாக ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி தரமாட்டாங்கல்ல, அதனால் இங்கே குடிக்க மாட்டான் கடையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து திருச்சி வந்துட்டோம். சரியான மழை கொட்டு பேக் தான் போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.